அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, கிராமர்ஸ் ரூல். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க, நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் தேஜஸ் கவுடா அப்படின்றவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்றேன். ஸோ குடுத்திருக்கிற இந்த 3 ஈக்குவேஷன நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல முதல்ல எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல 1, 1, 1 நெக்ஸ்ட் 1 -2 3 1 -1 1 இதை வந்து எழுதிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற 6 6 2வை வந்து நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதில் முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸுக்கு முதல்ல காமனாக ஒரு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா இந்த வேல்யூ இருக்கு இல்லைங்களா, இந்த வேல்யூவை இந்த இடத்துல 6 6 2ன்னு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து இது எக்ஸ் வேல்யூ ஆகிடும், அதாவது டெல் எக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த 6 6 2வை இந்த ஒய்ல கொடுத்து கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த இடம் மட்டும் 6 6 2 வரும், ரிமைனிங் எல்லாம் அப்படியே வரும். அது வந்து நமக்கு டெல் ஒய் ஆகும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 6 6 2 ரிமைனிங் இருக்கிற வேல்யூலாம் சேமாக இருக்கும், அது வந்து டெல் இசட் ஆகும். ஸோ இப்போ இதில் ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தோம்னா, முதல்ல காமனாக வந்து கொடுத்துருக்குற அந்த மேட்ரிக்ஸுக்கு வந்து நம்ம இப்போது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். அதை நம்ம டெல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நமக்கு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். முதல்ல இங்கே இருக்கிற 1 கொடுத்துக்கலாம். ஸோ இது போக ரிமைனிங் இருக்கிற -2 3 -1 1 -2 3 -1 1. செகண்ட் வேல்யூ மைனஸில் தான் ஸ்டார்ட் ஆகும், மைனஸ். ஸோ இதுவும் போக 1 3 1 1 1 3 1 1. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் தான், ப்ளஸ் 1. ஸோ இதுவும் போக 1 -2 1 -1 1 -2 1 -1. ஸோ இப்போ இந்த 1 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதுவும் அதாவது -2 1, இங்கே மைனஸ் நம்ம கொடுக்குறோம், -1 3 இதுக்கு. நெக்ஸ்ட்டு -1 எடுத்துக்கலாம். 1 × 1 1 × 1 -1 × 3. அடுத்தது இது எடுத்துக்கலாம். 1 × -1 1 × -1 -1 × -2 1 × -2. ஸோ இப்போ 1 தான் இருக்குது, அதனால் அப்படியே விட்டுடலாம். இது ரெண்டும் சேர்த்தா -2 ஆகும். மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இது 3 1 வந்து +3 ஆகிடும் நமக்கு. ஸோ இது -1 1 -3, இங்கே +1. இது வந்து 1 × -1 -1 மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், +2. ஸோ இது வந்து 1, இங்கே -1, இது வந்து -2 வேல்யூ, இது +1, இது -1 +2 வந்து 1. இப்போ மைனஸும் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது 1 மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், +2. இது 1 × 1 1. அப்போது நமக்கு டிட்டர்மினன்ட் டெல்லோட வேல்யூ வந்து நமக்கு 4. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிட்டர்மினன்ட் டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ டெல் வேல்யூ இதுதான். நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமாக கொடுத்த வேல்யூவை இப்போ எக்ஸ் பொசிஷனில் கொடுக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற பொசிஷனில் 6 6 2 அப்படின்றது கொடுக்க போகிறோம். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏற்கனவே கிராமர்ஸ் ரூலில் நான் 9 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இப்போ 6 எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் போயிடுச்சுன்னா -2 3 -1 1, இங்கே மைனஸ், அதனால் -1 கொடுத்துக்கலாம். ஸோ இதுவும் போயிடுச்சுன்னா 6 3 2 1 6 3 2 1 ப்ளஸ் 1. ஸோ இதுவும் போயிடுச்சுன்னா 6 -2 2 -1 6 -2 2 -1. ஸோ இப்போ அடுத்தது 6 -2 × 1 -1 × 3. நெக்ஸ்ட்டு -1 6 × 1 -2 × 2 × 3 plus 6 × -6 × -1 -2 × -2. ஸோ இப்போ அடுத்தது 6
இது -2, 3 into -1 -3 இது வந்து நமக்கு ப்ளஸ் ஆகிடும், +3 -1 அப்படியே இருக்கட்டும். இது வந்து 6 - 6 0 ஆகிடும், +6 ப்ளஸ் 1 into -6 வந்து -1 வந்து -6 ஆகும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ் ஆகிடும், +4. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு 6 இது வந்து 1 இருக்கும். இது வந்து 6 - 6 0 இந்த டேர்மே வந்து நமக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஆக்சுவலாக நமக்கு வந்து 1 வரும். -6 + 4 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு -2 வரும். ஸோ அடுத்த டேர்ம் 6 - 2 4. ஸோ del xோட வேல்யூ வந்து நமக்கு 4. ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூவில் y பொசிஷனில் இருக்கிற இடத்துல இந்த 662 ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து டிட்டர்மினன்ட் y கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போது 1. ஸோ இதுவும் போயிடுச்சுன்னா 6321 6321. அடுத்தது -6. ஸோ இதுவும் போயிடுச்சுன்னா 1311 1311. அடுத்தது +1. இதுவும் போயிடுச்சுன்னா 1612 1612. நெக்ஸ்ட்டு இப்போ 1 அப்படியே இருக்கட்டும். 6 இந்த 1 2 into 3 -6 1 into 1 minus 1 into 3 plus 1 1 into 2 minus 1 into 6. ஸோ இப்போ இது சால்வ் பண்ணால் இது வந்து 6 minus 6 0 ஆகிடும். -6 1 minus 3 plus 1 இது வந்து 2 minus 6. ஸோ இந்த டேர்ம் வந்து நமக்கு 0 ஆகிடும். -6 minus 2 plus 1 into -4. ஸோ இது 12 ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இது வந்து நமக்கு 4 ஆகும். அப்போது டெல் ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு 8 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு z கண்டுபிடிக்கணும். ஸோ அதே வேல்யூவில் இந்த இடத்துல ஒய் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், 662 வந்து ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ இப்போது 1. ஸோ இதுவும் போச்சுன்னா -2 6 -1 2. நெக்ஸ்ட் வேல்யூ -1. ஸோ இதுவும் போயிடுச்சுன்னா 1612 ப்ளஸ் 6 இந்த 6. இதுவும் போயிடுச்சுன்னா 1 - 2. ஸோ இப்போ அடுத்தது -2 2 -1 இந்த 6 -1 1 2 -1 6 plus 6 இந்த 6 1 into -1 minus 1 into -2. ஸோ இப்போ அடுத்தது 1. இது வந்து -4. இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். +6 இந்த இடத்துல -1. இது 2 - 6 + 6 -1 + 2. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 into 2 -1 into -4 + 6 into 1. ஸோ 2 + 4 + 6. ஆன்சர் வந்து 12. டிட்டர்மினன்ட் ஆஃப் டெல் இசட்டோட வேல்யூ வந்து 12. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூவும் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, டெல் எக்ஸை டெல்லால் டிவைட் பண்ணால் நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 1. ஒய்யோட வேல்யூ பார்த்திங்கன்னா டெல் ஒய்யை நம்ம டெல்லால் டிவைட் பண்ணால் ஒய் வேல்யூ கிடைக்கும், அது 2. நெக்ஸ்ட்டு வந்து இசட் வேல்யூ டெல் இசட்டை டெல்லால் நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு இசட் வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃபைனலாக நமக்கு ஆன்சர் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2, z இஸ் ஈக்குவல் டு 3. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர்.
இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.